எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஒரு சப்ஜெக்ட் இப்படி இருக்கிற சமயத்தில் மனசில் தோணிடுது. மனுஷன், மலைப்பாம்பு, தேன்பூச்சி இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம். இதில் தேன்பூச்சும் மனுஷனும் ஒரு போல் அப்படின்னா, காலம்பரை எழுந்திரிச்சாச்சுன்னா தேன்பூச்சிகளோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். என்ன வேலை? தேனை சேகரிக்கிற வேலை தான் அதுக்கு. சேர்த்து 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 வச்சுட்டே இருக்கும். அது யாராவது ஒருத்தா கொண்டு போயிடுவாள். அதுக்கு பிரயோஜனம் இருக்காது. இதே மாதிரி மனுஷன் காலம்பரை எழுந்திரிச்சதுலேருந்து டெய்லி இதே ரொட்டீனாக வேலை பார்த்துட்டே இருக்கான். மலைப்பாம்பு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பசி எடுக்கும்போது தான் இறைய தேட ஆரம்பிக்கும். இப்படி போகிற வழியில் ஏதாவது ஒரு முயல் வரும், சாப்பிட்டது பாட்டுக்கு சாதியை தியானத்தில் போயிடும். இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நேற்றிய பொழுதுங்கிறது திருப்பி வரப்போகிறதில்லை. நாளைய பொழுது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைய பொழுது இப்போ நடந்துட்டுருக்கிற பொழுது நம்ம மனசு பிரகாரம், நம்ம புத்தி சொல்கிற மாதிரி, நம்ம மனசு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். இது அடுத்த வாழ்க்கு, அடுத்த வேலைக்கு, அடுத்த நாளைக்கு, அடுத்த வருஷத்துக்கு அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்போட போகிறோம் அப்படின்னா ஓடிண்டே தான் இருக்க முடியும் லைஃப்பில். தவிர என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம உட்காரணும்னு சொல்லி நினைக்கும்போது அந்த உட்காரத்துக்கு உண்டான காலம் நம்மளை கடந்து போயிருக்கும். ஆகையினால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த டயத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த டயம் சந்தோஷமாக இருக்குமா, யாருக்கும் எதுக்கும் துரோகம் பண்ணாதிக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சரீரம், உடம்பு, அதே மாதிரி நமக்கு தந்த உயிர், இந்த பகவானை ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கோமா? இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. தேங்க்யூ.